இது ரேட் எவ்வளோ? ரேட்டு 4500. 4500. மொபைல் நம்பர் சொல்லுங்கள். மொபைல் நம்பரு 93 42 11 44 34. தொலைவு கொண்டு வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். ஜாதி சேவல் அது கிளிமூக்கு சிறிவால். ஓகே. எவ்வளோ அது? 1700. இது பார்த்து 1700. நாட்டு குஞ்சு தானியா பண்ண குஞ்செல்லாம் கிடையாது. நாட்டு குஞ்சு 1700 வாங்கினியா? 1700 4 குஞ்சு சேர்த்து. ஏன்னா கொண்டு வரியா? 2700 கேட்டாங்க. 2700 கேட்டாங்க. அதுக்காக காட்டாக்க தர மாட்டேன். எவ்வளோ கேட்குறாரு? 2000 வேணுமா அவருக்கு? 2000 எல்லா கோழியும் சேர்த்தா? எல்லா கோழி இடம் பாருங்க எம்பிட்டு வருது. வெளியே போடுப்பா. உன் கணக்குல போடு. வெளியே போடு. வியாபாரி அவரு? ஆமா, அவர் வியாபாரி. நாங்க சம்சாரி வியாபாரி. எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னா நம்ம வாடிப்பட்டி கோழி சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு 2000க்கு மேலே கோழி இருக்குது. சரியா? சண்டை சேவல்லேருந்து நார்மல் கோழி வரையும் எல்லாமே இருக்குது. நாட்டுக்கோழி சம்சரிக்கு ஏகப்பட்ட சம்சரி கொடுத்துட்டே இருக்காங்க. சரியா? அதை வந்து நம்ம எல்லாத்துலேயும் இப்போ ரேட்டு கேட்போம். எவ்வளோ போகுது, நிலவரம் எவ்வளோ போகுது, சண்டை சேவல் எவ்வளோ போகுது, எல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோண்ணே அது? 1700. இது பார்த்து 1700. நாட்டு குஞ்சு தானியா பண்ண குஞ்செல்லாம் கிடையாது. நாட்டு குஞ்சு 1700 வாங்கினியா? 1700 4 குஞ்சு சேர்த்து. ஏன்னா கொண்டு வரியா? 450 ரூபா சொல்கிறாங்க. வாத்து கிலோவானே? சின்ன குஞ்சு 450 ரூபா. 350 to 450 ரூபா. காடனே கிண்ணி கோழி எவ்வளோ? கிண்ணி கோழி 1300. எல்லாம் சேர்த்து 1300. எல்லாம் சேர்த்து 1300. சீப்பாக இருக்கு. ஜாதி குஞ்சு ரேட்டு மட்டும் எவ்வளோண்ணே? ரேட் 2500. 2500. சண்டை சேவலான இது? சண்டை சேவல். ஓகே. ரேட் எவ்வளோண்ணே? ரேட்டு 4500. 4500. மொபைல் நம்பர் சொல்லுங்கள். மொபைல் நம்பரு 93 42 11 44 34. தொலைவு கொண்டு வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். ஜாதி சேவல் அது கிளிமூக்கு சிறிவால். ஓகே. ரேட் எவ்வளோண்ணே அது? 1500. 1500. இதுண்ணே 1800. 1800. ஜாதி சேவல். ஏன்னா ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பரு ஃபோன் இல்லை. சரி, இது உங்கள் கோழியாண்ணே? ஆமாண்ணே. ரேட் எவ்வளோண்ணே இது? 2 ரூபா வரும்ண்ணே. சரிண்ணே. இது 1800ண்ணே. இதுண்ணே 2500. மொபைல் நம்பர் சொல்லிடுங்க. 85 25 08 44 37. தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம்ண்ணே. ஃபோன் பண்ண வாங்கிக்கலாம். இது எவ்வளோண்ணே கோழி? 1800. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. தெரியாது. ரேட் எவ்வளோண்ணே போகுது? நீங்கள் நிலவரம்? கிலோ 500 ரூபா போகுது. கிலோ 500 ரூபா. எல்லாம் ஒரிஜினல் நாட்டு கோழி இது? எல்லாம் உங்கள் கோழி இது? ஏண்ணே எங்கள் கோழி உங்கள் கோழி இது. சேவல் எல்லாமே ஒரே ரேட் தானே? எல்லாம் ஒரே ரேட் தான். ஓகே. ரேட் எவ்வளோண்ணே போகுது இன்னைக்கு? பொட்டைக்கோழி கிலோ 550 ரூபா. சரிண்ணே. சேவல் வந்து கிலோ 450 ரூபா. கிலோ 400. ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஒரிஜினல் நாடு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 43 92 53 61 61. எல்லாம் ஒரிஜினல். எல்லா கோழி ஒரிஜினல் நாட்டு நாட்டுக்கோழி நாட்டு சாவா. ஒரிஜினல் நாட்டு சேவை. சேனை வந்து ஒரிஜினல் கோழியான எல்லாமே ஒரிஜினல் நாட்டு. ஜாதி கோழி குஞ்சு ரேட் எவ்வளோ சொல்றீங்க? ஒன்று 400 ரூபா. பீஸ் கணக்கு கிலோ 600 ரூபா. அது சரிண்ணே. இதுண்ணே
இது ரேட் எவ்வளோண்ணே? கிலோ 450 ரூபா. எடையை போட்டு கையில் கொடுத்துருவீங்க. எடையை போட்டு ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க? 600 700 ஒரு குஞ்சு. ஏன் ரேட் கூட? ஜாதி குஞ்சு அது நாட்டுக்கோழி நாடுது. உருப்படி கணக்கில் விற்கிறவங்க இல்லை ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 97 91 58 32 40. நன்றி நன்றி. ரேட் எவ்வளோ போகுது இன்னைக்கு? இன்னைக்கு 500 கிலோ 500 எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஏண்ணே? கிலோ 500 எடையை போட்டு கொடுத்துருவீங்க ஏண்ணே? எடையை போட்டு கொடுத்துருவீங்க. நம்பர் மொபைல் நம்பர் சொல்லிடுங்க. மொபைல் நம்பர் இல்லை செல்லுங்க. சரிண்ணே சார். நாட்டுக்கோழி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வாத்து ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க. 450 ரூபா சொல்றாங்க வாத்து. கிலோ வேணே? சின்ன குஞ்சு 450 ரூபா. 350 to 450 ரூபா. காடனே கிண்ணி கோழி எவ்வளோ? கிண்ணி கோழி ரேட் எவ்வளோ இன்னைக்கு? நிலவரம் எவ்வளோ போகுது? 3500 ரூபா. என்ன இந்த குஞ்சு 3500 ரூபா. 3000. ஜாதி குஞ்சா? கிளிமுக்கானே? இது கிளிமுக்கு. அது கிளிமுக்கு. இது 550 ரூபா. எல்லா கோழியும் 550. 550 ரூபாய்க்கு எத்தனை கோழி இருக்குன்னு பாருங்க நீங்களே. இது மட்டும் ரேட்டு கூட கிளிமுக்குனால. ரேட் எவ்வளோ இது? ரேட்டு ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 76 67 46 73 93. சரி ஃபோன் போட்டால் கொடுங்கண்ணா. சரி. ரேட் எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறீங்க? ரேட் எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறீங்க? விற்க சொல்லியிருக்கா. எவ்வளோ சொல்கிறீங்க? 1000 ரூபா. ஜாதி கோழியா? நாட்டுக்கோழி. சரிண்ணே. விற்கிறதுக்கு சம்சா எல்லாம் வராங்க. எவ்வளோ ரேட்டு? ரேட் எவ்வளோ? கோழி எவ்வளோ? 2700 ரூபாய் கேட்டாங்களா? அதுக்காக காட்டாங்க தர மாட்டேன். இப்போ எவ்வளோ கேட்குறாரு? 2000க்கு வேணுமா அவருக்கு? 2000 ரூபாய்க்கு எல்லா கோழியும் சேர்த்தா? எல்லா கோழி எடை பாருங்க எம்பிட்டு வருது. எடையே போடுப்பா. உன் கணக்குல போடு. எடையே போடு. வியாபாரி அவரு? ஆமா அவர் வியாபாரி. நாங்க சம்சாரி வியாபாரி. எவ்வளோ இருக்கு? என்னது அவர் எடையே போடலையாங்க? எடையே போடலையா? கம்ப்யூட்டர் கம்மிட்டாரு. இழுத்தா எவ்வளோ எடை தெரியும்? எவ்வளோ போடுது? 5 கிலோ வருதாப்பா? 5 கிலோ வருது. என்னப்பா ஜாய்ச்சி எவ்வளோண்ணே? வெளியே இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். வெளியே நிறையா கோழி இருக்கு. போய் பார்ப்போம் ரேட்டு. வித்துட்டீங்களாண்ணே? வச்சுருக்கீங்களா? கோழி எத்தனை கோழி இருக்குன்னு பாருங்க. வாடிப்படி சந்தைக்கு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சந்தை வந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ வியாபாரி இருக்காங்க நீங்களே பாருங்க. எவ்வளோக்கு வாங்குனீங்கண்ணே? இல்லை யூடியூப்ல கேளுங்க ரேட்டு. சரி ரேட் எவ்வளோ இது குஞ்சு? ரேட்டு 1200 ரூபாய்க்கு கேட்குறாரு. இப்போ ஃபைனலாக வாடிப்பட்டி கோழி சந்தையை பார்த்து முடிச்சாச்சு. ஒரு 100க்கு மேற்பட்ட கோழி, கிளிமுக்கு, சண்டை சேவல், நார்மல் நாட்டுக்கோழி, ஒட்டுக்கோழி எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? A to Z பார்த்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.